ஹாய், வணக்கம். கீரை ஏழை எளிய மக்களுக்கான வரப்பிரசாதம், குறைந்த செலவுல நிறைந்த பயன் அப்படிங்கிறதுதான் இந்த கீரைகளுடைய தாரக மந்திரம். பொதுவா கீரைகள்ல வைட்டமின் சத்துக்களும் தாது சத்துக்களும் நிறையவே இருக்கு. இருந்தாலும் ஒவ்வொரு கீரையும் ஒவ்வொரு விதத்துல, குறிப்பாக மணத்தால், சுவையால், அதனுடைய மருத்துவ குணத்தால தனித்துவம் பெற்றதாக இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்க போறதும் ஒரு கீரையை பத்தி தான். இது கடினமான வேலைகள் செய்யக்கூடிய பாட்டாளி மக்களுக்கு மிகவும் முக்கியமானது. சாதாரணமாக வேலை செஞ்சாலே உடம்பு சூடாகும். வெயில்ல, தொழிற்சாலைகள்ல, பட்டறைகள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு கேட்கவே வேண்டாம். உடல் சூடு தணிந்தால் பிணி நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உடல் சூட்டை தணித்து பிணி நீக்கியாக இருக்கக்கூடிய கீரையை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அது எந்த கீரை அப்படின்னு கேக்குறீங்களா? வெந்தய கீரை. வெந்தயக்கீரை பூக்கும் தாவர வகையைச் சேர்ந்தது. இது ஃபேபேசியா என்ற தாவர குடும்பத்தைச் சேர்ந்தது. அவரை, துவரை, பட்டாணி, உளுந்து இது எல்லாமே இந்த தாவர குடும்பத்தை சேர்ந்ததுதான். நம்ம மக்கள் அன்றாடம் உணவில் பயன்படுத்தக்கூடிய கீரைகள்ல இந்த வெந்தயக்கீரை பிரதானமானது. சரி, இந்த வெந்தயக்கீரையினுடைய பூர்வீகம் எது? வெந்தயத்தின் பூர்வீகம் மத்திய கிழக்கு பகுதிகள் என்று கருதப்படுகிறது. கிழக்கு ஐரோப்பிய பகுதி அல்லது எத்தியோப்பியா வெந்தயத்தின் பூர்வீக மண்ணாக இருக்கலாம் என்பது சில ஆய்வாளர்களின் கருத்து. மத்திய தரைக்கடல் பகுதிகளிலும் இந்தியாவின் வடகிழக்கு பிரதேச மலைப்பகுதிகளிலும் வெந்தயம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே விளைந்ததாக நம்பப்படுகிறது. மார்க்கஸ் போர்சியஸ் கெடோ கிமு 3ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ரோமானிய வரலாற்றாளர். இவர் ரோம்ல கால்நடைகளுக்கு அளிக்கப்படும் தீவனமாக வெந்தயக்கீரை இருந்தது அப்படின்னு குறிப்பெழுதி வச்சிருக்கிறாரு. கால்நடைகளுக்கு எதற்காக வெந்தயக்கீரை கொடுக்கப்பட்டுச்சு? இந்த வெந்தயக்கீரை ரோமுக்கு போன கதை என்ன தெரிஞ்சுக்கலாமா? பண்டைய கிரேக்கத்தில் கால்நடைகளுக்கு வெந்தயக்கீரையை கொடுக்கும் வழக்கம் நடைமுறையில் இருந்துள்ளது. இதை அறிந்த ரோமானியர்கள் இந்த கீரையை கால்நடைகளுக்காக கிரேக்கத்திலிருந்து ரோமுக்கு கொண்டு வந்தார்களாம். இதனால் தான் இந்த கீரைக்கு ஃபெனம் கிரேக்கம் என்ற பெயர் உருவானது. இதற்கு கிரேக்க வைக்கோல் என்பது பொருள். இந்த பெயர் அமைந்ததற்கும் காரணம் உள்ளது. வெந்தயக்கீரையில் கொமரின் என்றொரு வேதிப்பொருள் உள்ளது. இது இந்த கீரை காய்ந்ததும் வைக்கோலை போன்ற வாசனையை கொடுக்குமாம். அதனால் பசுக்கள் அதை விரும்பி உண்ணுமாம். இது அதிக பால் தரவும் உதவுகிறது. அதனால் தான் இதற்கு கிரேக்கத்து வைக்கோல் என்ற பெயர் உருவானது. இதிலிருந்துதான் சிகுனலா ஃபெனம் கிரேக்கம் என்ற வெந்தயத்தின் தாவரவியல் பெயரும் உருவானது. இதில் சிகுனலா என்பது வெந்தய தாவரத்தின் பூக்கும் பூவின் முக்கோண வடிவத்தை குறிக்கிறது. நம்ம கிராமங்கள்ல வெந்தயக்கீரையை உப்பு, புளி, காரம் சேர்த்து தொக்கு போல செய்து சாப்பிடக்கூடிய வழக்கமானது இருக்கு. இது கசப்பு சுவை கொண்ட கீரை அப்படிங்கிறதுனால புளிப்பும் காரமும் சற்று தூக்கலாக போட்டு செய்யறத வழக்கமாக நம்ம மக்கள் வச்சிருக்கிறாங்க. அதே போல பாசிப்பருப்போடு வெந்தயக்கீரையை சேர்த்து கூட்டு போல சாப்பிடுவதும் நம்மகிட்ட வழக்கமாக இருக்கு. பாசிப்பருப்போடு வெந்தயக்கீரையை சேர்த்து சாப்பிட்றது அப்படிங்கிறது கல்லீரலுக்கு மிகவும் நல்லதாம். என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் லதா ஸ்ரீகாந்த் அவர்கள். என்னம்மா பண்ண போறீங்க? பாசிப்பருப்பு வெந்தயக்கீரை கூட்டு. இது செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? பாசிப்பருப்பு, வெந்தயக்கீரை, மஞ்சள் தூள், பச்சை மிளகா, ஜீரகம், தேங்காய், காஞ்ச மிளகா, கடுகு, எண்ணெய், உப்பு, பெருங்காயத்தூள். இப்போ முதல்ல என்னம்மா பண்ண போறீங்க? பாசிப்பருப்பு வறுத்துக்க போகிறோம். 100 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்கோம் இல்லையா? இப்போ இது வந்து நல்லா செவந்து வரணுமா? செவக்க வேண்டாம், லேசா வறுத்தா போதும். உங்களுக்கு வறுத்தது போதுமா? போதும். எடுத்துடலாம். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வறுத்துட்டோம் இல்லையா? அடுத்ததுமா பாசிப்பருப்பு வெந்தயக்கீரை குக்கரில் வேக வைக்க போகிறேன். கொஞ்சமா மஞ்சள் பொடி இல்லையா? ரெண்டு வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும் இல்லையா? இது எத்தனை விசில்மா வரணும்? 2 விசில் வரணும். 2 விசில் வரணும். இதுக்கு நடுவுல நம்ம வேற ஏதாவது செய்யலாமா? தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகா, ஜீரகம். ஜீரகம். ஜீரகம், இது அரைக்கிறதுக்கு கொஞ்சமா தண்ணி.
இப்போ நம்மளுக்கு பருப்பு கீரை வெந்துருச்சு இல்லையா? ஆமாம். அடுத்தது நம்ம என்னமா பண்ணணும்? அரைச்ச தேங்காவை போட்டு இது கொதிக்க விடணும் திருப்பி. இப்போ அதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காய் விழுத சேர்க்குறோம். தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சது. இது சேர்ந்து கொதிச்சு வரதுக்காக கொஞ்சமா தண்ணி ஒரு வெட்டி கிண்டி விட்டுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கணும். ஒரு வாட்டி கிளறி கொடுத்துட்டு உப்பு சேர்த்துக்க போறோம் இல்லையா? இந்த பக்கம் இது கொதிச்சு வர சமயத்துல நம்ம அந்த பக்கத்துல தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். சரி. ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆஃப். பாசிப்பருப்பு வெந்தயக்கீரை கூட்டு டேஸ்ட் பார்க்குறேன். வெந்தயக்கீரையும் பாசிப்பருப்பும் நல்லா ஒன்று சேர்ந்துருக்கு. அந்த தேங்காய், பச்சை மிளகாய் அரைச்சி விட்டதும் சுவையாக இருக்கு. மொத்தத்தில் இந்த பாசிப்பருப்பு வெந்தயக்கீரை கூட்டு பக்குவமாக இருக்கு. வெந்தயக்கீரைக்கு அதிக வெயிலோ அதிக மழையோ ஆகாது. ஜூன், ஜூலை, அக்டோபர், நவம்பர் மாதங்கள் வெந்தய சாகுபடிக்கு உகந்த பருவம். விதைப்புக்காக தேர்ந்தெடுத்த வெந்தய விதைகளை மண்ணை கொத்தி விட்டுட்டு தூவுறாங்க. துளிர்த்து வரும் 5 to 7 நாட்களுக்கு தென்னை ஓலையால் வெயில் படாமல் இந்த நிலப்பகுதியை மூடி வைக்கிறாங்க. தினமும் தண்ணீர் விடும் பொழுது ஒரு வலையை விரித்தே தண்ணீர் விடுறாங்க. இப்படி செய்வது தண்ணீரால் மண்ணரிப்பு ஏற்படாமலும் விதைகள் அடித்து செல்லாமலும் இருக்குமா. விதைத்த 10 to 15 நாட்கள் கழித்து வெந்தயக்கீரையை அறுவடை செய்யலாம். இந்த வெந்தயக்கீரையை வீட்டு தொட்டிகளிலும் வளர்க்கலாம். தண்ணீர் மட்டும் தேங்கி நிற்கக்கூடாது. வெந்தயக்கீரையினுடைய பூர்வீக பகுதிகளாக கிழக்கு ஐரோப்பிய பகுதிகளை ஆய்வாளர்கள் சொன்னாலும் அந்த காலகட்டத்தில் ஐரோப்பாவில் வெந்தயக்கீரையானது பரவல. மத்திய திரைக்கடல், ஆசிய பகுதிகளில் தான் அதிகமாக பரவி இருந்தது, மக்கள் பயன்பாட்டிலையும் இருந்தது. எப்போ ஐரோப்பிய பகுதிகளுக்குள்ள இந்த வெந்தயக்கீரையானது பரவிச்சு? பெனடிக்ட் துறவிகள், இவர்கள் ரோமன் கத்தோலிக்கத்தின் ஒரு பிரிவு மத குருமார்கள். இவர்கள் மூலமாகத்தான் வெந்தயக்கீரை முதலாக மத்திய ஐரோப்பிய பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டதாம். கிபி 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் மேற்கு மற்றும் மத்திய ஐரோப்பாவின் பெரும்பகுதிகளை ஆண்ட பேரரசர் சார்லஸ் தி கிரேட், இவர் காலத்தில்தான் வெந்தயக்கீரை ஐரோப்பிய நாடுகள் பலவற்றில் பயிர் செய்யப்பட்டது. அதன் பிறகுதான் ஐரோப்பியர்களிடையே இந்த கீரை பிரபலமாகி அவர்கள் உணவு கலாச்சாரத்திலும் இணைந்தது. என்னோட இருக்கிறது மிஸ்ஸஸ் கல்பனா. என்னமா செய்ய போறோம்? மேத்தி மட்டை மலாய். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவை? ஃப்ரெஷ் கிரீம், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ஜீரகம், முந்திரி பருப்பு, நெய், உப்பு, சக்கரை, வெந்தயக்கீரை, கொத்தமல்லி இலை, வேக வைத்த பச்சை பட்டாணி. ஃபர்ஸ்ட் என்னமா பண்ண போறோம்? மசாலா அரைச்சுக்க போறோம். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 சின்ன பல் பூண்டு, 3 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், சின்ன சைஸ் வெங்காயம், ஜீரகம் 1 டீஸ்பூன், 1/2 கப் முந்திரி, 1/2 கப். இது தண்ணி சேர்க்கணுமா? 1 டேபிள் ஸ்பூன். அடுத்தது என்னமா பண்ண போறோம்? அந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் சாட்டே பண்ண போறோம். ஒரு 2 ஸ்பூன் நெய். இப்போ இந்த பேஸ்ட், அரைச்ச பேஸ்ட் இதுல போட போறோம். இது ஸ்லோ ஹீட்ல, ஓகே, சிம்லயே வெச்சு. ஆமா. பச்சை வாசனை போறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? ஒரு 3 to 4 minutes. ஓகே. இப்போ நல்லா பச்சை வாசனை போயிடுது. ஓகே. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க வெந்தயக்கீரையை இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ வெந்தயக்கீரை வேகணும் இல்லையா? ஆமா. அதுக்கு ஒரு 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணி இதோட சேர்க்க போறீங்க இல்லையா? ஒரு 1/2 கப் தண்ணி. இப்போ கீரை வேகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கணும்? 1 நிமிஷம். 1 நிமிஷம் போதும். வெந்தயக்கீரை சீக்கிரம் வெந்துடும். வெந்தய
வெந்தயக்கீரையும் முளைகட்டிய வெந்தயத்தையும் பல்வேறு உணவு கலாச்சாரத்துல சாலட்கள் செய்யும் போது பயன்படுத்துறாங்க. சமுத்ரா மேத்தி மகாராஷ்டிரத்துல இந்த பேர்ல தான் வெந்தயக்கீரையை அழைக்கிறாங்க. இதற்கு காரணம் கடலை ஒட்டிய மணற்பாங்கான பகுதிகளில் இந்த கீரை விளைஞ்சு வரதுதான். மகாராஷ்டிராவுல மட்டுமல்ல, வட இந்திய சமையல்லையும் மேத்தி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வெந்தயக்கீரை முக்கியமானதா இருக்கு. மேத்தி புலாவ், ஆலு மேத்தி, மேத்தி மட்டர், மேத்தி சப்ஜி, பாலக் மேத்தி பன்னீர், மேத்தி தால் என வெந்தயக்கீரைகள்ல விதவிதமான பதார்த்தங்களை அவங்க செய்யறாங்க. ரெடி ஆயிடுச்சு. இப்போ வேக வச்சிருக்க பச்சை பட்டாணி இதோட ஆட் பண்ணிக்க போறோம். ஓகே. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு, சர்க்கரை ஆட் பண்ண போறோம். உப்பு தேவையான அளவு, சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன். ஓகே. ஒரு சின்ன டேஸ்ட்டுக்கு தான். ஆமா. ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃபுல் லோ ஹீட்ல ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண போறோம். ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணோன்னு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட போறோம். ஒரே ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு. ஓகே. இப்போ கொத்தமல்லி இலையை தூவிட்டு மேத்தி மட்டர் மலாய் ரெடி. மேத்தி மட்டர் மலாய் கிரேவி டேஸ்ட் பார்க்குறேன். அந்த வெந்தயக்கீரையினுடைய சுவை, அதோட அந்த ஃப்ரெஷ் க்ரீமு, முந்திரி சேர்த்து போட்டு அரைச்ச அந்த மசாலா எல்லாம் சேர்த்து ரொம்ப நல்லா இருக்கு. மொத்தத்தில் இந்த மேத்தி மட்டர் மலாய் கிரேவி அருமை. பொறுமல் மந்தம் வாயு கபம் போர் ஆடுகின்ற இருமல் அரிசி இவை ஏகும் தரையில் தீதுளுயர் நமனை சீரும் விழியனங்கே கோதில் வெந்தயக்கீரை கொள். வயிற்று பொறுமல் மந்தம் வாயு கபம் சளித்தொல்லை இருமல் உடல் சூடு போன்றவற்றை வெந்தயக்கீரை நீக்கும், கண் பார்வைக்கும் நல்லது அப்படின்னு இந்த அகத்தியர் குணபாடத்தினுடைய பாடல் வரிகள் நமக்கு செய்தி சொல்லுது. என்னோட இருக்கிறது திருமதி சுஜாதா ரவி அவர்கள். என்னம்மா பண்ண போறீங்க? மேத்தி சிக்கன். இது செய்யறதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம பொருட்கள் தேவை? சிக்கன், வெந்தயக்கீரை, மிளகாய் பொடி, தக்காளி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, பட்டை லவங்கம், வெந்தயம், மஞ்சள் பொடி, கறிவேப்பிலை, வெங்காயம், சால்ட்டு, எண்ணெய். இப்போ எங்களுக்காக நீங்க மேத்தி சிக்கன் கிரேவி பண்ணிடுறீங்களா? பண்ணிடுறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து பட்டை போடுறோம். ஒரு பீஸ் பட்டை, ஒரு லவங்கம் ஒன்று, ஓகே, மராட்டி மொக்கு ஒன்று போடுறோம், அப்புறம் ஒரு இலை போடுறோம், ஓகே, அப்புறம் சோம்பு கொஞ்சம், அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இப்போ என்ன சேர்க்க போறீங்க? வெங்காயம். வெங்காயம் போடு. வெங்காயம் வந்து அந்த கோல்டன் கலரில் வரணும், அது வர கொஞ்சம். ஓகே. வெங்காயம் பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெந்தயக்கீரை கொஞ்சம் சேர்க்கலாம். ஓகே. இது ஒரு சின்ன கட்டு வெந்தயக்கீரை நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் பண்ணலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தக்காளி பேஸ்ட்டை நம்ம சேர்க்குறோம். ஓகே. இது ஒரு 2-3 தக்காளி நீங்கள் அரைச்சிருப்பீங்களா? 2 தக்காளி. ஒரு 2 தக்காளி. இப்போ வந்து தக்காளி வந்து கொஞ்சம் நல்லா வெந்துட்டு எண்ணெய் மேலே வரும்போது நம்ம சிக்கன் எடுத்து நம்ம போடலாம். ஓகே. இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இல்லையா தக்காளி? ஆயிடுச்சு. ஓகே. சிக்கனை வந்து நல்லா வந்து இந்த கிரேவியோட மிக்ஸ் ஆகணும். இதுவும் நல்லா ஆயிலில் ஃப்ரை ஆகி வரணும் இல்லையா? இப்போ வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி போடணும். ஓகே. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு. ஓகே. ஒரு பாதி ரோஸ்ட் ஆகும்போதே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்சம் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய் தூள் இல்லையா? தனியாத்தூளும் மிளகாய் தூளும் சேர்ந்து குழம்பு மிளகாய் பொடின்னு சொல்லுவோம் அது. ஓகே. அது சேர்க்குறீங்க. ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க பார்த்துட்டு போட்டுக்கலாம். இந்த மிளகாய் பொடியும் எல்லாம் சிக்கனோட சேர்ந்து வந்த பிறகு அப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்பா வேணும்னா தண்ணி நிறைய ஊற்றிக்கலாம். நம்ம கிரேவியும் பண்ணும்போது கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஓகே, மூடி வச்சிடலாமா? மூடி வைக்கணும். எவ்வளவு நேரம் மூடி வைக்கணும்? ஒரு 10 மினிட்ஸ். ஆயுர்வேதத்துல வெந்தயக்கீரை மிக முக்கியமான மூலிகையாக சொல்லப்பட்டிருக்கு. கசப்புத்தன்மை கொண்ட இந்த வெந்தயக்கீரை உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இந்த வெந்தயக்கீரையை பகல்ல சமைச்சு சாப்பிட்டுட்டு வந்தா வாயு தொல்லை நீங்கும், வயிற்று பிரச்சனைகளும் தீரும். இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் இந்த வெந்தயக்கீரையில நிறையவே இருக்கு. இதோட வைட்டமின் ஏ அதிக அளவுல இருக்கிறதுனால இது கண் பார்வைக்கும் நல்லது. வெந்தயக்கீரை கோழி கறி இல்லையா, வேகிறதுக்கு போட்டிருந்தோம். ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ஆயிருச்சு. எப்படி இருக்குன்னு திறந்து பார்த்துடலாமா? தரங்க பார்க்கலாம். வந்துருச்சு, கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. இது நம்ம இப்போ வந்து இறக்குற ஸ்டேஜ் வந்துடுது. இப்போ இறக்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு பவுடர் வந்து வெந்தயம், மிளகு, தனியா, கொஞ்சம் பெருஞ்சீரகம் எல்லாமே போட்டு ஒரு வானையில வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சிருக்கேன். இது மேல வந்து இதை நீங்க இப்போ இதுல தூவ போறீங்க இல்லையா? ஆமா. ஓகே, இது எவ்வளவு தூவணும்? ஒரு டீஸ்பூன். இது ஒரு தனி ஃப்ளேவர். ஆமா, ஃப்ளேவர் வரும் நம்மளுக்கு. இது ஸ்மெல் நல்லா இருக்கும். ஓகே, லாஸ்ட்ல இறக்கும்போது கொஞ்சம் கருவேப்பிலை மேலே தூவிட்டா பச்சை கலர் கொஞ்சம் நல்லா இருக்கும். மேத்தி சிக்கன் ரெடி ஆயிருச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம் இல்லையா? அந்த சிக்கனோட அந்த மசாலா காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. அந்த மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த மிளகு, பெருஞ்சீரகம், அந்த வெந்தயம் சேர்த்த பொடியும் ரொம்ப தூக்கலா இருக்கு. மொத்தத்துல இந்த மேத்தி சிக்கன் அமக்களமா இருக்கு. கைமருந்தின் கதாநாயகன், அஞ்சரப்பட்டியில தவறாமல் இடம் பிடிப்பவன் யாருன்னு கேக்குறீங்களா? வெந்தயம். வெந்தயக்கீரையை போலவே நம்ம உடலுக்கு பல்வேறு நன்மைகளை செய்யக்கூடியது இந்த வெந்தயம். இந்த வெந்தயத்தினுடைய வரலாறு, உணவுகளை பத்தி எல்லாம் மற்றொரு கொஞ்சம் சோறு கொஞ்சம் வரலாறு நிகழ்ச்சியில பார்க்கலாம், பேசலாம், சுவைக்கலாம். மீண்டும் சந்திப்போம். பாய்.